வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள்: தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. பல தொகுதிகளில் பல்வேறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமானது. வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் அடையாளத்தை சரிபார்த்து இவிஎம் மூலம் உங்கள் தேர்வை பதிவு செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒரு ஓட்டு நாளைய தமிழகத்தை உருவாக்கும். வாக்காளர் அடையாள அட்டை இல்லையா? கவலை வேண்டாம். தேர்தல் ஆணையம் 12 விதமான ஆவணங்களை அனுமதித்துள்ளது. அவை என்னென்ன? ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, அரசு பொதுத்துறை ஊழியர் அடையாள அட்டை, வங்கி அல்லது தபால் சேமிப்பு பாஸ்போர்ட், மென்ரிகா வேலை அட்டை, தொழிலாளர் நலத்துறை வழங்கிய சுகாதார அட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், MP MLA MLC அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை, மத்திய அரசு வழங்கிய ஸ்மார்ட் கார்டு மற்றும் NPR அடிப்படையிலான ஸ்மார்ட் அடையாள அட்டை. இதில் ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தால் நீங்கள் உங்கள் ஓட்டை பதிவு செய்யலாம். உங்கள் உரிமையை தவறவிடாதீர்கள். தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தமாக 83,000 போலீசார் மற்றும் 300 கம்பெனி துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் அமைதியும் பாதுகாப்பும் உறுதி செய்ய பலத்த கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டு எந்தவிதமான முறைகேடுகளும் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் தெரிவித்ததாவது: மக்கள் பாதுகாப்பாகவும் சிரமமின்றியும் வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவை முன்னிட்டு மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரளாக புறப்பட்டு வருகின்றனர். சென்னையின் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து பெரும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொலைதூர மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் இருக்கைகள் நிரம்பி மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அதிகமான பயணிகள் எண்ணிக்கையை சமாளிக்க போக்குவரத்து துறை கூடுதல் சிறப்பு பேருந்துகளை இயக்கத் தொடங்கியுள்ளது. வாக்களிக்க செல்லும் மக்கள் பாதுகாப்பாகவும் சிரமமின்றியும் பயணம் செய்ய அதிகாரிகள் தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறுமி மீது நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை மிகுந்த கவலையுடன் எடுத்துக்கொண்ட தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவருக்கு முழு பாதுகாப்பும் தேவையான உதவியும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க கடுமையான கண்காணிப்பு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு சென்னை தலைமை செயலகத்தில் உயர் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தின் மூலம் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் நடைபெறும் தேர்தல் செயல்பாடுகள் ஒரே இடத்தில் இருந்து கண்காணிக்கப்படுகின்றன. மேலும் தேர்தல் முறைகேடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் அனைத்தும் 24 மணி நேரமும் நேரடியாக கண்காணிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஹைடெக் கட்டுப்பாட்டு அறை மூலம் தேர்தல் வெளிப்படைத்தன்மையும் பாதுகாப்பும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 306 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த மது பாட்டில்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க தொடர்ந்து கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் மனதை உருக்கும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. தண்ணீர் தேடி ஒரு மான் கிராமத்திற்குள் நுழைந்தது. அப்போது அங்கு இருந்த நாய்கள் மானை தாக்கி கடித்து குதறியதால் அது படுகாயமடைந்தது. இந்த சம்பவத்தை கவனித்த பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். வனத்துறையினர் விரைந்து வந்து காயமடைந்த மானை மீட்டு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வரவேண்டிய நிலையை வெளிப்படுத்துகிறது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி மே 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பம் அதிகரித்து வருவதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த தேதிகளை கவனத்தில் கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். OTT உலகத்தில் ஒரு புதிய மாற்றம் வந்திருக்கிறது. ஃப்ரோடோ மற்றும் சாப்பால் இணைந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஆட்ஸ் என்ற புதிய விளம்பர மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளன. இதன் பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் எந்தை ஓபன் பண்ணினாலும் முதல் ஸ்கிரீனிலேயே விளம்பரம் காட்டப்படும். இது OTTக்கு புதிய வருமான வாய்ப்பு. ஆனா பயனாளர்களுக்கு இது பிடிக்குமா என்பது கேள்வி. இது OTT அனுபவத்தை மாற்றுமா? கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை நினைவுகூரும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று மீண்டும் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். இந்த நினைவு நாள் நாட்டின் பாதுகாப்பு மீதான உறுதியை மீண்டும் நினைவூட்டுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் முதற்கட்டமாக நாளை நடைபெற உள்ளது. மொத்தம் 152 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக வலுப்படுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு காரணங்களால் சில பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களில் செல்லவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முறைகேடுகளை தடுக்கவும் அமைதியான வாக்குப்பதிவை உறுதி செய்யவும் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வாக்காளர்கள் பாதுகாப்பாகவும் சீராகவும் வாக்களிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போரின் நடுவில் முக்கியமான ஹார்முஸ் கடல்சந்தி மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியதாவது: ஈரான் இந்த கடல் வழியை மூட விரும்பவில்லை, திறந்திருக்கவே விரும்புகிறது. ஏன் தெரியுமா? இந்த வழி மூடப்பட்டால் தினமும் சுமார் $500 மில்லியன் வருமானத்தை இழக்க நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா இந்த கடல் சந்தியை இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. போரின் நடுவில் இந்த ஒரு கடல் பாதைதான் உலக எண்ணெய் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது. இலங்கையில் பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியான மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்தும் சீர்குலைந்துள்ளது.
பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சூடான் உள்நாட்டுப் போரில் புதிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. போன் டிராக்கிங் மூலம் கொலம்பிய மர்சனரிஸ், அதாவது பணம் கொடுத்து போராடும் வீரர்கள், RSF படைக்கு ஆதரவளித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கான்ஃப்ளிக்ட் இன்சைட்ஸ் குரூப் என்ற ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த ஆய்வு தொடர்பும் இருக்கலாம் என சுட்டிக்காட்டுகிறது. இதனால் இந்த போர் உள்ளூர் பிரச்சினை மட்டுமல்ல, சர்வதேச அளவிலான சிக்கலாக மாறுகிறது. இது உலக அரசியலில் பெரிய மாற்றத்தை உருவாக்குமா? மத்திய கிழக்கு பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்டை நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தால் வளைகுடா பகுதியின் எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படும் என்று. இது நடந்தால் உலக எண்ணெய் சந்தையில் பெரிய அதிர்ச்சி ஏற்படும். எரிபொருள் விலைகள் உயரலாம். உலக பொருளாதாரம் சிக்கலில் சிக்கலாம். இந்த எச்சரிக்கை ஒரு பெரிய உலக நெருக்கடியை ஏற்படுத்துமா? சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா விஞ்ஞானிகளை அதிகமாக பயமுறுத்தும் ஒரு விஷயம் இருக்கிறது, அது தீ. பூமியில் பயன்படுத்தப்படும் தீ பாதுகாப்பு சோதனைகள் சந்திரனில் வேலை செய்யாது என்று நாசா ஆய்வு தெரிவிக்கிறது. சந்திரனின் சூழலில் தீ முற்றிலும் வேறுபட்ட விதத்தில் பரவும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் எதிர்கால விண்வெளி பயணங்களில் பாதுகாப்பு திட்டங்கள் முழுமையாக மாற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டி வேகமாக நடக்கிறது. ஆனா இந்த போட்டியில் வெல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அது கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது அரிய கனிமங்கள். கிரீன்லாந்து என்ற பனிக்கண்டத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த கனிமங்கள் மறைந்து கிடக்கின்றன. இந்த மினரல்ஸ் தான் AI சிப்ஸ், டேட்டா சென்டர்ஸ், பேட்டரி டெக்னாலஜி எல்லாத்துக்கும் அடிப்படை. இதனால் அமெரிக்கா, சீனா, ஐரோப்பா எல்லாம் இந்த இடத்தை கவனித்து முதலீடு செய்ய முயற்சி செய்கின்றன. ஆனால் கடும் குளிர், சுற்றுச்சூழல் சிக்கல்கள் மற்றும் அரசியல் பிரச்சினைகள் இந்த முயற்சிக்கு பெரிய தடையாக உள்ளது. AI-யின் எதிர்காலம் இந்த பனிக்குள் மறைந்திருக்கும் கனிமங்களால் தீர்மானிக்கப்படுமா? இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.